அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள். தமிழ்நாட்டில் எங்களது பகுதியில் 9ஆம் தேதி வாக்களிப்பு முடிந்துவிட்டது. உங்கள் ஊரில் வாக்களிப்பு ஒரு 7 மணிக்கு மேலதான். அதனால நம்ம 7 மணிக்குள்ள வகுப்பே முடிச்சிருவோம். முன்னாடி போறவங்க முன்னாடி போய் கொள்ளலாம். ஏமா முடிஞ்சா ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம 312வது பக்கத்தை முடித்து விட்டு 13ஆம் பக்கம் போகிறோம். நாம் ஸ்ரீ அரவிந்தோவின் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஆங்கில நூலின் தமிழ் வழி பயிற்சிகளை தொடங்குகிறோம். இப்போ த பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். அப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, அதனுடைய நோக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஓகே, இப்போ அதோடைய விதிப்படி, அதோடைய கடமைப்படி, இக்னோரன்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் தர்மோஸ் எல்லாம் போன தடவை பார்த்தோம். இப்போ தூய்மை இல்லாமைக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறது 3 காரணங்கள் சொல்ல போறாங்க. அது என்னங்கிறது இப்ப பார்ப்போம். First cause of impurity in the understanding is the intermittence of desire in the thinking functions. And desire itself is an impurity of the will involved in the vital and emotional parts of our being. அப்போ first cause of impurity, தூய்மையற்ற நிலையின் முதல் காரணம், புரிதலின் தூய்மையற்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா, இது இன்டர்மிஷன்ஸ். இது நான் அந்த இன்டர்மிஷன்ஸ்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பெரிய பெரிய டிக்ஷனரியில அந்த வார்த்தையே இல்லை. உண்மையில அது இல்லை. ஆனா அது மிக்சிங், இன்டர்மிக்சிங், சைக்கலாஜிக்கல் அந்த மாதிரி இதுதான் வருது. சொல்லுங்க வசந்தாமா. சார், இந்த 2 லிக்விட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்ஃபெக்ட்டா மிக்ஸ் ஆறது மிக்ஸிபிள் அப்படிங்கிற வேர்ட் பார்த்திருக்கோம் சார். பார்த்தோம். ஆனா இந்த வார்த்தை பெரிய டிக்ஷனரிஸ்ல இல்ல. இது ஆல்மோஸ்ட் காயின் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கு. அதை பத்தி பெரிய ஆராய்ச்சியே நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2 திரவங்கள் சேர்றது மிக்ஸிபிள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்மிஷன்ஸ் ஆஃப் டிசையர் இன் த திங்கிங் ஃபங்க்ஷன். அப்போ சிந்திக்கும் அந்த இயக்கத்தில் ஆசை கலக்கிறது. அதுதான் தூய்மையற்ற நிலைமைக்கு முதல் காரணம். உடனே சொல்றது. And desire itself is an impurity of the will involved in the vital and emotional parts of our being. அப்ப அந்த ஆசை என்பதே இச்சை விளைவுங்கிறத W கேபிட்டல் போட்டிருக்காரு. அதை கவனிக்கணும். அப்ப that it means divine's will அர்த்தம். The divine's will involved in the vital and emotional parts of our being. Desire itself is an impurity of the will involved in the vital and emotional parts of our being. இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைட்டல்னாலே எமோஷனல் தானே, அது எமோஷன் சம்பந்தப்பட்டது தானே. இதுல எப்படி நம்ம வைட்டல் தனியா எமோஷனல் தனியா போட்டிருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க சொல்லமா. இந்த வைட்டல்ல நம்ம எப்பவுமே ஒரு கன்வெர்டட் வைட்டல், ஹையர் வைட்டல் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த லோயர் வைட்டல் இஸ் பியூர்லி கண்ட்ரோல்டு பை இமோஷன்ஸ். அதை விட கொஞ்சம் முன்னேறின வைட்டலும் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அது இல்ல. அங்கதான் நானும் நமக்கு வைட்டல்ல எப்பவுமே எமோஷனோட தானே கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தா, வைட்டலோட நேச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்றேன். அது என்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ஒரு ஆம்பிஷன், ஒரு நோக்கம், வெற்றி அடையக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு என்னுடையது என்ற நிலை, அப்புறம் பதவிக்குரிய இப்ப இன்னைக்கு தேர்தல்ல அது நிறைய பார்க்கலாம். அதாவது கட்சிக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்கும், எதிர்கட்சி கூட வேற எல்லாம் நடக்கும். அப்போ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு இயக்கம், தீவிரமான இயக்கம், பதவிக்கு புகழுக்கெல்லாம், அப்புறம் இடைவிடாமல் ஓய்வெடுக்காமல் தேடக்கூடிய தன்மை, இதெல்லாம் வைட்டலோட நேச்சர். அது எமோஷனல் வந்துச்சுன்னா அந்த பாசம், அந்த
எனக்கு இது செய்யலைன்னா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டிமெண்டல் டிமாண்ட், பொறாமை. அப்புறம் வந்து யாரையாவது வந்து தோழி அப்படின்னா தோழன் தோழின்னு 2 வார்த்தை சொல்லுவோம். அது கொஞ்சம் மாத்தினா தோழன் தோழி மாதிரி, அதாவது அவன் தோல்ல சாஞ்சிக்கணும், ஏதாவது எனக்கு ஒரு துன்பமோ ஏதாவது வந்து அவங்க தோல்ல சாஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இமோஷனல் டிபெண்டன்ஸ். இல்லை யாராவது ஆறுதல் சொல்லணும், யாராவது இப்ப இழப்பு இருந்ததுன்னா பல பேர் வந்து விசாரிக்கிறதுங்கிறது இந்த இமோஷனல் டிபெண்டன்ஸ் நாங்கெல்லாம் இருக்கோம், கவலைப்படாதுன்னு சொல்றதுக்கு. அப்புறம் வூண்டட் ஃபீலிங்ஸ், நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் துன்பப்பட்ட ஒரு புண்பட்ட மனம் அப்படின்னு சொல்லலாம், அந்த உணர்வுகள் சொல்லலாம். அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் பார்ன் ஃப்ரம் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சில ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த இமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். நீங்க சொன்னது உயர்நிலை, இந்த வைட்டல் உயர்நிலை அதான் சின்ன நியூஆன்சஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறேன், இதுதான் வந்து நம்ம ஸ்ரீ அரவிந்தர் வழியில நம்ம ஆழமா இருக்கமா இல்லையாங்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு இது. இன்வால்வ்ங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க. அதாவது டிசையர் இன்வால்வ், the will involved in the vital and emotional part. Desire itself is an impurity of the will involved in the vital and emotional parts of our being அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இன்வால்வ்ங்கிறது நம்மள எந்த ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டுக்கு நம்மளை நினைக்க தூண்டும், அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஸ்ரீ அரவிந்தர் வழியில வந்தவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து, வெளியில இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தையே தெரிய வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க வசந்தம்மா. Involution, the spirit that has come by involution. ஓகே, சொல்லுங்க பிரியாமா, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? நான் கான்ஷியஸ்னஸ் சொல்ல வந்தேன். ஆனா வசந்தாமா சொன்னதுதான் கரெக்ட். ஏன்னா எவல்யூஷனுக்கு ஆப்போசிட் வேர்ட் இன்வல்யூஷன். தமிழ்ல வந்து ஒடுக்கம் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்போ அந்த இன்வால்வ் அப்படிங்கிறது அது சுருங்கி. அப்ப இப்ப இன்வால்வ் இன் வைட்டல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பீயிங், இன்வால்வ் இன் எமோஷனல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பீயிங் போதே அது வந்து அதோடைய தன்மையில இருந்து கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் அது. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பா தூய்மையற்ற நிலை வந்துடும். பாருங்க, the first cause of impurity in the understanding is the intermittence of desire in the thinking functions, and desire itself is an impurity of the will involved in the vital and emotional parts of our being. Okay. When the vital and emotional desires interfere with the pure will to know, the thought function becomes subservient to them, pursues ends other than those proper to itself, and its perceptions are clogged and deranged. Above, when the vital and emotional desires interfere with the pure will to know, இது நல்லா கவனிங்க. இந்த வில்ங்கிற வார்த்தை கேபிட்டல்ல போட்டிருக்காரு, நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இவர் வில், இம்பியூரிட்டி ஆஃப் த வில். அப்ப அந்த வில் வந்து இறைவனுடைய சித்தம், இறை எண்ணம், இறை விளைவு, திருவுளம் அப்படின்னு எப்படி வேணா சொல்லலாம். அது வந்து when the vital and emotional desires interfere with the pure will to know. அந்த will to know வந்து இந்த 4 ஞான யோகத்துக்கு அடிப்படை. ஞாபகத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். இப்போ நிறைய பேருக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மயோகம் படிச்சு முடிச்சோம், ஞான யோகம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். பக்தி யோகம் படிச்சு முடிச்சோன்னா பக்தி யோகத்தோட நிறைய பேரால ரிலேட் பண்ண முடிஞ்சது, ரொம்ப ரசிக்க முடிஞ்சது. அதுல வர அத்தியாயங்களும் குறைவா இருந்தது. இது வந்து அது ஒரு நிலை. இப்ப இந்த ஞான யோகம் தான் ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட லைஃப் டிவைன் படிக்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு தெரியும், ரொம்ப கோட்பாடுகள் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த இவல்யூஷன்ல நம்ம மைண்ட் தான் கடைசியில வந்திருக்கு. முதல்ல வில் சொல்லக்கூடிய, ஏன்னா சாதாரண கற்கால மனிதனுக்கே அது மாதிரிதான் இருக்கும். எனக்கு பசிக்குது, சாப்பிடணும், அப்படிங்கிற மாதிரி தூங்கணும், தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அடிப்படை தேவைகளை பார்க்கும் நிலைதான் நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்ப அதுல வந்து பிசிக்கல் வில் அப்படிங்கும் போது அது வில் டு ஆக்ட்ங்கிறது தான் கர்மயோகத்துக்கு அடிப்படை. அப்புறம் கொஞ்சம் மனிதர்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும்போது நம்மள சிம்பன்சி எல்லாம் பார்த்திருப்போம். அம்மா குரங்கு, தாய் குரங்கைக்கு இது பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அப்ப அன்பு வந்து வர்றது வந்து வில் டு லவ், அது 2வது வில். அது வந்து பக்தி யோகத்துக்கு அடிப்படை. இப்ப 3வது வந்து வில் டு நோ, அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஞான யோகத்துக்கு அடிப்படை. இந்த 3 வில்லு இல்லாம நம்ம வில் வீரரா இருக்க முடியாது. தமிழ் வில் வீரரா சொல்றோம், நம்ம நோக்கத்தை நோக்கி செல்ல முடியாது.
வில் அப்படிங்கிறது நோக்கம். சும்மா விளையாட்டா சொல்றேன். when the vital and emotional desires interfere with the pure will to know. அப்ப அந்த will to know பியூரா இருக்கணும், தூய்மையான ஒரு விளைவாக, இச்சையாக, ஆர்வமாக இருக்கணும். அப்ப அதுல போய் நம்ம உணர்ச்சிகரமான ஆசைகள் போய் வந்து ஆசைகளோ பிராண விஷயங்களோ உள்ள நுழைஞ்சிச்சுன்னா the thought function becomes subservient to them. இந்த சப்சர்வியன் வார்த்தை இந்த 2-3 தடவை இந்த அத்தியாயத்திலே பார்த்தோம். சர்வியன்ட்னா தெரியும், சர்வ் பண்றது. சப்சர்வியன்ட்னா அது கீழ் நிலையில இருந்து அதற்கு அடிமை போல் செய்வதுதான் சப்சர்வியன். அப்போ the thought function becomes subservient to them னா to the emotional desires, to the vital desires னு அர்த்தம். அதுக்கு ஒரு அடிமை போல அந்த எண்ண இயக்கம் மாறிவிடும். அப்புறம் pursues ends other than those proper to itself. அப்போ உண்மையா வந்து எண்ணத்துடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல தத்துவங்கள், பெரிய கருத்துகள், கருத்துருவாக்கம், அதுதான் அதோடைய உண்மையான முடிவா இருக்கும். ஆனா அந்த முடிவுகளை ஓரம் கட்டிவிட்டு இவைகளுடைய ஆசைகள் என்னவோ அதற்குரியதான எண்ணங்கள் மாறிவிடும். சரிங்களா? ப்ராப்பர் டு இட் செல்ஃப் அண்ட் இட்ஸ் பெர்செப்ஷன்ஸ் ஆர் கிளாக்ட் அண்ட் டீரேஞ்ச்டு. வந்துட்டு அதோடைய புலன் அறிவு, புலன் இருக்கு இல்லையா, புரிதல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த கிளாக்டுன்னு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இங்க பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கூட நான் கேட்டேன் தனசேகரன் ஐயா கிட்ட, பெட்ரோல் இதுல வந்துட்டு கிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி சீஸ் ஆயிடும்லான்னு கேட்டா ஆமான்னு சொன்னாரு அவரு. இதே விஷயம் நம்ம கார்டியாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா இதயத்துல இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் எல்லாம் கிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். கிளாக்ங்கிறது ஒரு தடைகள் அப்படின்னு அர்த்தம். டீரேஞ்சுன்னா அந்த இப்ப ட்ரெயின்லன்னா ரீடீரேஞ்ச் அந்த பாதையை விட்டு விலகி விழுதல், அரேஞ்சுக்கு ஆப்போசிட் டிரேஞ்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சொற்கள் எல்லாம் அவர் வந்து குறுக்கி எடுத்து போட்டதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப துல்லியமான வார்த்தைகள் போட்டுக்கோங்க. இப்ப கிளாக்னா கொஞ்சம் அந்த ட்ரைனேஜ்ல எல்லாம் கிளாக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அது சுத்தமா நீர் நின்றுடுச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் போகும், அது 100% போகாது, ஆனா நின்றுடும், அதுக்கப்புறம் நின்றுடும். டீரேஞ்சுன்னா சும்மா தடுமாறவே வச்சிடும். அப்போ வந்து என்னோட எண்ணத்தை வந்து ஆசைகள் உள்ளே நுழையும் போது எல்லா பிரச்சனைகளும் வரும். அது பத்தி இன்னும் நம்ம நிறைய படிப்போம் பாருங்க. அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். இந்த வைட்டல் அந்த ஒரு நீலக்கோடு தெரியுது அவங்களோட இதுல, நீலக்கோடு வரைக்கும் வந்து, ஏன்னா இதுல வந்து பர்சன்டேஜ் எல்லாம் போடுது. புதுசா 57% முடிச்சிருக்கோம் அந்த அத்தியாயத்துல, அப்புறம் 7 நிமிஷமா எனக்கு பாக்கி இருக்கிற வருது. அது மாதிரி ஒரு நீலக்கோடு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா என்னுடைய இதுல இருக்கு, இன்டர்ஃபியர் பண்ணுது சார். அது இருக்கு, ஆனா பர்சன்டேஜ் எல்லாம் காட்டல. அது வந்து ஒவ்வொரு யூடியூப் அதெல்லாம் எவ்வளவு போனோம்னு காட்டுற மாதிரி இங்க இருக்கு. பர்சன்டேஜ் வருதா பாருங்க. இப்ப வந்தது சார். அது வந்துட்டு 7 minutes 19 அப்படிலாம் வருது. ஓகே ஓகே. When the vital and emotional desires interfere with the pure will to know, the thought function becomes subservient to them, pursues ends other than those proper to itself, and its perceptions are clogged and deranged. அந்த லூசி இது இன்னைக்கு போட்டுறேன். The understanding must lift itself beyond the siege of desire and emotion, and in order that it may have perfect immunity, it must get the vital parts and the emotions themselves purified. அப்போ the understanding, இதுதான் purified understanding ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. அப்போ புரிதல் என்பது it must lift itself beyond the siege of desire and siege of emotion. அப்ப ஆசை, இந்த சீஜுங்கிறது வந்து பற்றி கொள்ளுதல்ங்கிற அர்த்தத்துல வரும். அந்த ஆசை, இந்த பற்று, அந்த உணர்ச்சிகள் இருக்கிற பற்றலை தாண்டி போய் itself beyond the siege of desire and emotion, and in order that it may have perfect immunity, it may have the understanding, in order that the understanding may have perfect immunity. இங்க ஒரு வார்த்தை போடுறாரு. பொதுவா இம்யூனிட்டிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தணும்னு யோசிச்சு சொல்லுங்க யாராவது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, அடிக்கடி இந்த கொரோனா வந்த பிறகு பயன்படுத்தின வார்த்தை சொல்லுங்க பிரியாமா. எதிர்ப்பு சக்தி. அது வந்து நோய்க்கு தானே மெயினா பயன்படுத்தும் இல்லையா, நோய்க்கு. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நோயாக இருக்க முடியும்னு வச்சு பாத்தீங்கன்னா அந்த தூய்மையற்ற நிலை தான் அந்த நோய்னு சொல்லுவோம். அதை தூய்மையற்ற நிலையிலிருந்து விலகுவதற்கு தான் பெர்ஃபெக்ட் இம்யூனிட்டி. ஸோ
பெர்ஃபெக்ட் இம்யூனிட்டி வரக்க ஒரு தற்காப்பு, ஒரு எதிர்ப்பு இது வரும்னா, இட் மஸ்ட் கெட் த வைட்டல் பார்ட்ஸ் பியூரிஃபைட், இட் மஸ்ட் கெட் த இமோஷன்ஸ் தெம்செல்ஸ் பியூரிஃபைட். அப்போ அந்த உணர்ச்சிகளும் அந்த பிராண உறுப்புகளும் அது அவைகளாக தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த நம்மளோட புரிதல் தூய்மையாக இருக்க முடியும். அப்போ இது நல்லா, இதுக்கு நிறைய நம்ம எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டே போலாம். எடுத்துக்காட்டா இப்ப ஒருத்தர் நல்ல கோபத்தின் உச்சத்துல இருக்காரு, ஒரு ஆர்கியூமெண்ட் ஒருத்தர் விவாதம் பண்ணும் போதுன்னு வச்சுக்குவோம். அப்போ எதிராளி சொல்றது இவர் புரியாம இருக்காது. அதுதான் கிளாகிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ள போகும். ஆனா அது என்ன பண்ணிடும், கோபம் தடுக்கி விட்டுரும். தடுக்கி விட்ட உடனே என்ன ஆகும், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் கோபத்துல இருக்கேன், நீ எனக்கு இது நான் சொல்றதும் சரிங்கிற மாதிரி கோபமா வலியுறுத்துற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னங்கிறது யோசிக்க வேண்டியது. இன்னொன்னு டீரேஞ்சுக்கு என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, கோபம் சில நேரங்கள் அந்த கோபம் நமக்குள்ள ஒரு மமதையை கொடுக்கும். என்னால எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், என்ன பெருசா. இந்த கேள்வியே தக்கு பக்கம் பொதுவா எல்லா பக்கமும் இல்லை, நான் கேள்வி பண்ணேன். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க குடும்பம் என்ன தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமாலாம் சொல்லிதான் மறுத்துவாங்க. நீங்க கேட்கும் போதே. அப்படின்னா அந்த கோபம் வந்த உடனே என்ன போய் நீ கேள்வி கேட்டு, நான் யாருன்னு எங்கிருந்து வந்திருக்கேன்னு உனக்கு ஒரு இது தெரியுமான்னு வார்த்தைகளா இல்லாம செயல்களா காட்டிடுறாங்க. ஆனா இதுதான் பொதுவா. அன்னைக்கு ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர் நான் 2 நாளைக்கு சென்னை போயிருந்தப்போ, அவரு கார்ல அந்த அவர் என்ன ஜாதின்னு சொல்லாம அதை சொல்லிட்டு போனாரு. என்னுடைய நம்மள்ட்ட அவன் போன்ல யார்கிட்ட பேசிட்டு போறாரு. அவன் கேட்டான், வாயை விட்டான்ப்பா. அவன் நான் யார் தெரியுமான்னு வாயை விட்டான். அப்புறம் அவனை என்ன கேட்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டோம். அதுவும் சாதாரணமா அவர் சொன்னார். ராயல் என்ஃபீல்ட் புல்லட்ல அவர் போகும்போதே அவங்க எதிராளியே போகவே முடிச்சுட்டாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் போல, ஏன்னா அது காலை வேலையை கேட்கக்கூடிய தன்மை இருக்காது. அந்த அளவுக்கு கோபமும் வெறுப்பும் பழிவாங்கும் தன்மையும் இருக்கும் போது புரிதல் கண்டிப்பா இருக்காது, சரிங்களா? அப்போ இட் மஸ்ட் கெட் த வைட்டல் பார்ட்ஸ், இமோஷன்ஸ் தெம்செல்ஸ். அப்படிங்கும்போது அந்த மமதை வரும்போது என்ன ஆகும்னா, என்னால எது வேணாலும் செஞ்சிட முடியும், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, அவ்வளவுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தொருத்தர் அவன் இதுல சொல்றாரு. ஆசிரமத்துல அவர் ஏற்றுட்டு தான் பாக்குறாரு. நான் சொல்றேன், அவர் சொல்றாரு, இது என்னோட ஆசிரமங்க அப்படின்னு. சரி, நம்மளோட ஆசிரமமா அப்படின்னு சொன்னா, என்னோட ஆசிரமம், என்ன யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. இதே மாதிரிதான் இன்னொருத்தர் வங்காளத்துல இருந்து வந்த ஒருத்தர் கேட்டுட்டு போகும்போது, பாஸ் இல்லாட்டி பிரசிடென்டே இல்லாட்டாலும் நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. பிரசிடென்ட் உண்மையிலேயே வந்தாரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா 2020 நினைக்கிறேன். அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இது, அவர் கண்டிப்பா பாஸ் வச்சிருந்துருப்பாரா இல்லையா நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. எல்லாரும் ஒதுங்கி அவர் கூட அந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. இப்ப மதர் ரூமுக்கெல்லாம் அவர் போனதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலை எல்லாம் நடந்துச்சு. அப்ப இந்த பாஸ் இல்லாட்டி உள்ள விட மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் அந்த கேட்லயே கிடையாது. அந்த புரோட்டோகால் படி நிறைய அது வார்த்தைகள் வரும்போது அந்த தான்ங்கிறது சர்வீஸ் பண்ணும்போது கூட அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும். ஸோ இட் மஸ்ட் கெட் த வைட்டல் பார்ட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் themselves பியூரிஃபைட். அந்த மமதை என்ன பண்ணும், டீரேஞ்ச் பண்ணிட்டுங்கிறது அங்க இருக்கிற பாயிண்ட். கிளாக் பண்ணும்போது ஓரளவுக்கு அப்புறம் புரியும். அப்புறம் ஏதோ தேவையில்லாதெல்லாம் பேசி இந்த கோவம் அடங்குற அப்புறம் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டு, இது எத்தனை பேர் நமக்குள்ள நடந்திருக்கு பேசணும். நம்ம பேசிருக்க கூடாது இல்ல, சாரின்னு கேட்கறது ஒரு பெரிய விஷயம். ஆனா கேட்போம், மன்னிச்சுக்குங்க, பொறுத்துக்குங்க எல்லாம் சொல்றதுலாம். ஆனா அந்த நேரத்துல நம்ம நிலை தடுமாறுதல் அப்படிங்கிற பொருள். So the understanding must lift itself beyond the siege of desire and emotion, and in order that it may have perfect immunity, it must get the vital parts and the emotions themselves purified. அடுத்தது, the will to enjoy is proper to the vital being, but not the choice or the reaching after the enjoyment, which must be determined and acquired by higher functions. Therefore, the vital being must be trained to accept whatever gain or enjoyment comes to it in the right functioning of the life in obedience to the working of the divine will, and to rid itself of craving and attachment.
இதெல்லாமே நம்ம வந்து இந்த எப்படி பியூரிஃபை ஆகணுங்கிறதுக்கு ஒவ்வொரு படிக்கட்டுகளாக சொல்லலாம். The will to enjoy is proper to the vital being. இந்த vital being உடைய நோக்கமே பாத்தீங்கன்னா மகிழ்வதுதான். நான் ஒரு தடவை சொல்றேன், அந்த வைட்டல்ல ரொம்ப ஈடுபடுறவங்களை வந்து நம்ம கூப்பிட்டு என்னப்பா உன்னோட வாழ்வோட நோக்கம் அப்படின்னு சொன்னா, இன்ப ஆக்கமும் துன்ப நீக்கமும் வாழ்வின் நோக்கம் அப்படிம்பாங்க. இன்ப ஆக்கம்னா சாதாரண இன்பங்கள், பெரிய பெரிய பேரின்பம் எல்லாம் கிடையாது. துன்ப நீக்க ஏதாவது உடம்பு வலி அது இது ஏதாவது நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா அதை நீக்கணும், இன்பத்தை ஆக்க வேண்டும். இன்ப ஆக்கமும் துன்ப நீக்கமும் வாழ்வின் நோக்கம். அதுதான் அந்த வில் டு என்ஜாய் இஸ் ப்ராப்பர் டு த வைட்டல் பீயிங். அப்போ அந்த பிராண ஜீவனுடைய நோக்கமே வந்து அது உரியது வந்து அப்படி மகிழ்வதுதான், மகிழக்கூடிய அந்த இச்சை தான் அது முக்கியம். ஆனா அங்க அடுத்து உடனே ஒண்ணு போடுறாரு, பட் நாட் த சாய்ஸ் ஆஃப் த ரீச்சிங் ஆஃப்டர் தி என்ஜாய்மெண்ட். என்ன வார்த்தைன்னா அந்த சாய்ஸ் ஆஃப் இதுதான் எனக்கு வேணும், என்ன என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும். அந்த உணவுன்னா எனக்கு பீட்சால இந்த டாப்பிங் போட்ட பீட்சா தான் வேணும், எனக்கு இந்த சீஸ் போட்டதான் வேணும், இந்த இது மயோனைஸ் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அது சொல்றதெல்லாம் தான். இப்ப பாஸ்தா அப்படின்னா எனக்கு ரெட் சாஸ் இல்லை ஒயிட் சாஸ் இதெல்லாம் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸா இருக்கும். இது வந்து அந்த மாதிரி உணவுகள். சில பேர் இட்லின்னா சாம்பார்ல போட்ட இட்லி தான் வேணும், இல்லை சட்னி தான் வேணும், இல்லை பொடி எண்ணெய் தான் வேணும் சொல்றது எல்லாமே அந்த சாய்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இல்லை இட்லியே பிடிக்க எனக்கு தோசை மட்டும்தான் விளையும். எனக்கு தெரிஞ்சு சில பேர் இட்லி இருந்தா நான் பட்னி வேணா அப்படிங்கிற இட்லி வேண்டாம்னு சொல்றவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சாய்ஸ், த வைட்டல் பீயிங். ஆனா அந்த சாய்ஸ் அந்த ரீச்சிங் ஆஃப்டர் தி என்ஜாய்மெண்ட், அதை நோக்கி போறது, ஆஃப்டர் தி என்ஜாய்மெண்ட் அது என்ன இருக்கோ அதை நோக்கி செல்லுதல், which must be determined and acquired by higher functions. அப்போ வந்து உண்மையா அந்த இதெல்லாம் வந்து நம்ம எதை பண்ணோம்னா அந்த சாய்ஸும் அந்த ரீச்சிங் ஆஃப்டர் வந்து கண்டிப்பா வந்து உயர் இயக்கங்களால் மட்டும்தான் அது முடிவு செய்ய வேண்டும். அவைகளால் தான் அதை பெறவும் வேண்டும். அக்வயர் பண்றதுதான் அதை அடைய வேண்டும். அடைதலும் சரி, அதை நோக்கி செல்வதும் சரி உயர்நிலை இயக்கங்களால் தான் இருக்க வேண்டும். அது வந்து அப்போ வந்து இந்த சாம்பார் இட்லி தோசை எல்லாம் ஒரு ஒயிட் சாஸ் ரெட் சாஸ் எல்லாம் ஒரு பொருட்டாகவே அதுக்கு தோணாது. அரவிந்தர் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த டேல் ஆஃப் பிரிசன் லைஃப்ல எப்படிப்பட்ட உணவை கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. முடியும் அந்த மாதிரி தூய்மையற்ற உணவு. அதே இது வந்து நம்ம ஆசிரமத்திலே அவர் சாப்பிடும் போது ஏதோ ஒரு தடவை உப்பு இல்லாம இருந்திருக்கு, அவர் எந்த குறையும் சொல்லாம சாப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் நம்ம குறை சொல்லாம சாப்பிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தான் வந்து அடிப்படை. Therefore, the vital being must be trained to accept whatever gain or enjoyment comes to it in the right functioning of life, in obedience to the working of the divine will, and to rid itself craving and attachment. So, therefore, இப்ப அது உயர்நிலையில பண்ணும்போது the vital being must be trained to accept whatever gain comes to it, whatever enjoyment comes to it, in the right functioning of the life, in obedience to the working of the divine will. அப்போ வந்து இறை சித்தத்திற்கு திருவுளம் நல்ல தமிழ் சொல்லிருக்கு. இறை சித்தம் என்ற சொல்லுக்கு தெய்வ சித்தம் கடவுள் சித்தம் எல்லாம் சொல்றதுக்கு நல்ல தமிழ் வந்து இறைவனின் திருவுளம். திருவுளம்னாலே அதனாலதான் நம்ம திருவுள சீட்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம போடுவோம். ஏதாவது புரியலன்னா அது இந்த இதுல இடையெல்லாம் இடையக்கூடாது, இல்லை இந்த இவங்க ரெண்டு பேரும் கணவன் மணி சேரலாம், இந்த பொண்ணுக்கு இந்த பையன் எல்லாம் உனக்கு போட்டு போட்டதெல்லாம் திருவுள சீட்டு தான் சொல்லுவாங்க. அதான் திருவுளம்ங்கிறதா டிவைன் வில். அப்போ அந்த திருவுளத்துக்கு நாம அடங்கி போனதும் in obedience to the working of the divine will, and to rid itself of craving, rid itself of attachment. அப்ப கிரேவிங்னா உங்களுக்கு இந்த வார்த்தை இப்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. டயட்ல இருக்கும் போது எனக்கு எந்த உணவை வந்து அந்த ஜிம் ட்ரெயினரோ இல்லாட்டி ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ இல்லை டயட்டிஷியனோ யாராவது ஒன்று சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிடுவீங்கன்னா நம்ம அதுதான் சாப்பிடணுங்கிற ஒரு ரொம்ப தீவிர ஆசைதான் கிரேவிங். அதை வந்து நம்ம அதை விட்டு விலக வேண்டும். ரிட் இட் செல்ஃப் ஆஃப் கிரேவிங், ரிட் இட் செல்ஃப் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஒரு பாசம், அந்த பற்று, அது அந்த உணவின் மேல இருக்கக்கூடிய பற்று, இதுல இருந்தெல்லாம் தான் இது நீங்க நான் வந்து உணவுன்னு சொல்ல, நீங்க வந்து இந்த ஆசைக்கு வயிற்றலோட இதுக்கு நீங்க எதை வேணா போடலாம். சிலது வந்து நான் பொது வெளியில சொல்ல முடியாது, நீங்களாக புரிஞ்சு பாருங்க. வார்த்தையெல்லாம் பின்னாடி வரும்போது the will to enjoy is proper to the vital being, but not the choice at the reaching of the enjoyment which must be determined and acquired by higher functions,
Therefore, the vital being must be trained to accept whatever gain or enjoyment comes to it in the right functioning of the life, in obedience to the working of the divine will to rid itself of craving and attachment. இப்பதான் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வருது. இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஏன்னா இது இமீடியட்டா நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய சில விஷயங்கள். சிமிலர்லி அங்க வந்து வைட்டல் பத்தி சொல்லிட்டாரு. ஏன்னா வைட்டல்னா சந்தோஷப்படுறது அதோட இயல்பு, அதாவது ஆனா அதை இப்படி மாற்றணும்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹார்ட் சொல்றாரு, இதயம். Similarly, the heart must be freed from subjection to the cravings of the life principle and the senses and life principle and the senses, and thus rid itself of the false emotions of fear, wrath, hatred, lust, etc., which constitute the chief impurity of the heart. அப்ப இது ரொம்ப சின்னதா முடிச்சிட்டாங்க. இதயமும் வந்து அந்த அங்கேயே அந்த கிரேவிங்ஸ் வார்த்தை இருக்கு. கிரேவிங்ஸ் சப்ஜெக்ஷன் டு த கிரேவிங். அப்ப சப்சர்வியன்ட்னு ஒரு வார்த்தை முன்ன பார்த்தோம். இந்த சப்ஜெக்ஷன் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் சொன்னாலே நான் முன்னே சொல்லியிருக்கோம், ஒரு குடிமகனை கூட இஸ் த இந்தியன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாட்டு சட்டங்களுக்கு அடங்கியவர் என்ற பொருள் அதுல வரும். அதுல இருந்து இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கிரேவிங்ஸ், subjection to the cravings. Similarly, the heart must be freed from subjection to the cravings of the life principle and the senses. அப்ப வந்து எதுல வந்து இந்த சில சொல்லுவாருங்க, அப்புறம் எம்மி நாதக்கர்னி சொல்லுவாரு, ஒரு ஆண் வந்து இப்ப சாலையில் போயிட்டு இருக்கா, எதிர்த்தாப்புல ஒரு பெண் வந்துட்டு இருக்காங்கன்னா அவன் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அது லைஃப் பிரின்சிபல்ல ஒரு கிரேவிங் வருது. அது வந்து விலங்கு நிலை தான், ஆனா அந்த விலங்கு நிலை இன்னத்துமும் இருக்கு. நீங்க அந்த சர்வர் சிந்தத்துல பார்த்துட்டு ஒருத்த வந்து பேசிட்டே திட்டி பேசிட்டு இருக்கா, திடீர்னு அந்த டேபிள் உட்காந்து வாசலை பார்த்துக்கிட்டு முகமே மாறும், சீப் எடுத்து தலையை செய்வோம், உடனே ஓகே அழகான பொண்ணுங்க வந்து இது எப்படி இங்க உட்காந்துட்டு சொல்றீங்க, அவங்க திரும்பாம முகத்தை பார்த்தா தெரியுது இல்லை அப்படின்னு. அப்பதான் வந்து அந்த அதெல்லாம் வந்து, ஆனா அடிப்படையில் என்னன்னா அந்த இனப்பெருக்கத்துக்கு உண்டான சில விஷயங்கள் அது இயல்பா ஒரு கிரேவிங்ஸ் ஆஃப் த லைஃப் பிரின்சிபிள்ஸ் அண்ட் த சென்சஸ். அப்ப இந்த நான் அது மனமாக இருக்கலாம், பார்வையில பிடிச்சதாக இருக்கலாம், இல்லை ஒரு சில இசையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப ரேப் சாங் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அண்ட் thus rid itself of the false emotions. அப்ப இந்த தவறான பொய்யான உணர்வுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். முதல்ல அந்த கிரேவிங்ஸ்ல இருந்து அதை ஃப்ரீ பண்ணும். இங்க பாருங்க ரெண்டு வார்த்தை போடுற, ஃப்ரீட் ஃப்ரம் த சப்ஜெக்ஷன் ஆஃப் த கிரேவிங்ஸ். அப்ப இந்த சப்ஜெக்ஷன்னாலே அடிமைத்தனம் இருக்கு, அதுல இருந்து விடுதலை பண்ணணும். thus rid itself of the false emotion. ரிட்ங்கும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டம், அது அப்படி பிடிச்சிட்டு இருக்கும், அது அப்படி கொண்டு இருக்கிற மாதிரி சாதாரணமா அதை வந்து விளக்க முடியாது. rid itself of the false emotions. False emotions இங்க 4 மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு, எக்ஸெட்ரான்னு போட்டு முடிச்சிட்டாரு. 4 மட்டும் பேர் சொல்றாரு. பயம், பியர்ங்கிறது பயம். ராத்துங்கிறது வந்து ரொம்ப கடும் கோபம்னு தமிழ் சொல்லுங்க, அதான் ராத். ஹேட்ரட்னா வெறுப்பு, லஸ்ட்னா காமம். இதுதான் நான் சொல்லுவேன். ஃபியர் அப்படிங்கும்போது பயம். யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் பயப்படும் அப்படின்னா பல நேரங்கள் அந்த பயம் வந்து சந்தேக, ஒரு தெளிவற்ற மனநிலையில வரக்கூடிய பயம். இப்ப நம்ம ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்னா இது அப்படி ஆயிடுமோ, இது இந்த டெக்னாலஜி மாறி போய் இப்போ வந்து நிறைய, இப்ப நான் வந்து பெட்ரோல் பங்க் வச்சிருக்கேன், இப்ப பெட்ரோல் மாற்றா எல்லாரும் நிறைய எலக்ட்ரிக் கார் வந்துருக்கு. அப்போ கம்ப்ளீட்டா எல்லாரும் பேட்டரிக்கு போயிட்டாங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் என்ன ஆகும், என்னோட இதுவே போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம். அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் புதுசா கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டுல எப்படி இருப்பாங்களோ, இப்ப அதனாலதான் வர்றதுக்கு முன்னாடியே தனியா போயிருன்னு சொல்லிடுறாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த கணவன் எப்படி, அந்த கணவனுக்கு பிடிச்சுதான் என்ன சொன்னாலும், அப்படி பல விஷயங்கள்ல குழந்தை லேட்டா வருதுன்னா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர பயத்துக்கு அடிக்கிட்டே போகலாம். தெனாலின்னு சொன்ன மாதிரி கதவை திறந்தால் பயம், மூடினால் பயம், ஒரு மாதிரி ஒழுக்கலா சாத்திருந்தா கூட அஜார்னு சொல்லுவார் ஸ்ரீ அரவிந்தோ சாவித்திரில. அதாவது மூடையும் இல்லாம திறந்த இல்லாம 2 கெட்டானா இருந்தா கூட ஒரு பயம். அதுல இந்த பயத்தோட லிஸ்ட வந்து நம்ம தெனாலி படத்துல பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பயமா இருக்கும். ஆங்கிலத்தை கண்டாலும் பயம், ஆங்கிலத்தில் பேசினதை கண்டாலும் பயம் அப்படின்னு சொல்லி
அது பயம், இது பயம், அது பயம், நிறைய பயத்தை சொல்லிட்டே போவாங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அன்னை வந்து அந்த அச்சமே கூடாது என்பதைத்தான் தெளிவா அடிக்கன்னு சொல்லுவாங்க. ராத்து வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம். கோபத்துல இருக்கும்போது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், இந்த ஆத்திரங்கிறது ராத்து சொல்லணும். ஆத்திரங்கிறதும் கடும் கோபம் தான். இது அதிகமான அவசரம் அந்த மாதிரி பொருளெல்லாம் வரும். அப்போ வந்து அதுவும் நம்மளை வந்து சரியா புரிய வைக்காது. கண்டிப்பா சொல்லுவோம். பெரும் கோபம் வந்து நம்மளை இருக்குது. ஹேட்ரட் வந்து ஒரு அழகான இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அன்பின் ஒரு மறுநிலை, எதிர்நிலைன்னு சொல்லுவோம். யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெறுக்கிற, நியாயமா பார்த்தா வெறுக்கிறோம்னு நம்ம மறக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெறுக்கிறவனை பத்தி அவன் இப்ப என்ன, நம்ம எப்படி நம்ம அடுத்து நம்மளை அட்டாக் பண்ண போறோம், அதை எப்படி நம்மளை திட்ட போறோம், அதை எப்படி நம்மளை பிடிக்க போறோங்கிற மாதிரியே அந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட பிசிக்ஸ்ல சொல்ல போனா ஆப்போசிட் போல்ஸ் மாதிரிதான். அதை அட்ராக்ட் பண்ணதுன்னா நெகட்டிவா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிப்பல்ஷன் மாதிரி வெளியில தோணினாலும் இன்டைரக்டா அது ஒரு வகையான ஈர்ப்பு தான். அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பிசினஸ் பீப்புள் வந்து காம்படிட்டர்னால நம்மளுடைய பிசினஸ் போகுதுன்னு அவன் மேல வெறுப்பட்டு அதுலயே இது பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு சரி ஒரு காம ஈர்ப்புன்னு வரும். இது எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலையுடைய அடுத்தது அன்பின் மறுநிலை, அன்பினுடைய ஒரு கோணலான நிலை தான் ஹேட்ரட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது லஸ்ட்ங்கிறது அதாவது இனப்பெருக்கத்துக்கு அடிப்படை தேவையானதுல இருந்து விலகி அது வேற மாதிரி போகும்போது அது கோடல் நிலையாகும். முழு நேரமும் அதை பற்றியே சிந்திக்க வைத்து கொண்டு இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்ங்கிறது அந்த கல்யாணம் அந்த புதுசுல அது வேற. அதுக்கப்புறமும் அப்படியே இருக்கும்போது இப்போ பார்க்கும் பெண்கள் எல்லாம் ஒரு ஆண் ஆசைப்படுறது, இல்லை பார்க்கும் ஆண்கள் மேல ஆசைப்படுறது, இல்லை இங்கிலீஷ்ல வந்து நிக்ஃபோமேனியாலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஃபால்ஸ் எமோஷன்ஸ் which constitute the chief impurity of the heart. அப்ப இதயத்தில் இதுதான் ஒரு மிக இதான ஒரு தூய்மையற்ற நிலைமை. அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாரு. வில் டு லவ், இதுதான் நான் சொன்ன பக்தி யோகத்துக்கு அடிப்படைன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி வில் டு நோங்கிறது அது ஹைஃபன் போட்டு சொன்னாரு. இங்க வில் டு நோ ஹைஃபன் போடல. விரும்ப வேண்டிய ஒரு இச்சை, விரைவு, ஆர்வம். The will to love is சங்கற்பம், அந்த வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. The will to love is proper to the heart, but here also the choice and reaching of the love have to be foregone and tranquilized, and the heart taught to love with depth and intensity indeed, but with a calm depth and settled and equal, not a troubled and disordered intensity. அன்பு பக்தி எப்படி இருக்கணும்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். The will to love is proper to the heart. அப்ப அது வந்து இதயத்திற்கு உரியது வந்து அன்பு செலுத்தும் அந்த சங்கற்பம், விளைவு, இச்சை. But here also the choice and reaching of the love have to be foregone and tranquilized அப்படிங்கிறாரு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சென்சஸ் the thread itself of the false emotions பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ரீச்சிங் ஆஃப்டர் நீங்க பார்த்த பாருங்க, வைட்டல் பீயிங். The will to enjoy is proper to the vital being, but not the choice. And the reaching after the enjoyment ஒரு வார்த்தை பார்த்தோம். அதை நோக்கி, அந்த மகிழ்ச்சியை நோக்கி போய் அதை பெற்றுக்கொள்ள அடைய துடிக்கும் மனம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரீச்சிங் ஆஃப்டர் லவ் அப்படின்னா நாம் எதன் மேல அன்பு செலுத்துகிறோமோ, அது பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதனாகவோ இல்ல மனுஷியாவோ எது வேணா இருக்கலாம், அதை நோக்கி போறது. Here also the choice have to be foregone and not tranquilized. Here also the reaching of the love have to be foregone and tranquilized. Foregone அதை விட்டு விலகுதல், அந்த வேண்டாம் என்ற துறவு மனப்பான்மை. tranquilizeனா அமைதிப்படுத்தல். இது வந்து நீங்க வந்து மெடிக்கலா சொல்லுவாங்க டிராங்குலைசர். அது ஈவன் மதம் பிடிச்ச யானை கூட ஒரு தூரத்துல இருந்து துப்பாக்கி வச்சு ஒரு அந்த டிராங்குலைசரை சுற்றி அடக்குவாங்க. அந்த மாதிரி இந்த வந்து அந்த தேர்வையும் அதை நோக்கி பாயும் தன்மையையும் நாம் வந்து அமைதிப்படுத்தணும். And the heart taught to love with depth, heart taught to love with intensity indeed. உடனே நம்ம வந்து அப்ப அந்த அன்பு ஆழம் இல்லாமலோ தீவிரம் இல்லாமலோ இருக்கணுமாங்க இல்ல.
should be taught to love with depth, taught to love with intensity. அது தீவிரமும் ஆழமும் கண்டிப்பா இருக்கு, இந்தியில் உண்மையில இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? பட் வித் காம் டெப்த் அண்ட் செட்டில்ட் அண்ட் ஈக்குவல் காம். அதாவது எப்படின்னா அந்த காம் வந்து அமைதி எப்படின்னா ஆழமான அமைதியோட இருக்கணும், அது நிலைத்து இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து பலபலன்னு கொதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பழகின உடனே அப்படி நம்மளை கவனிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஒரு நிலைக்கு மேல வந்து இந்த பழக பால் பிடிக்கும் மாதிரியோ ஏதோ சில காரணங்கள் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, இல்ல மறந்துடுவாங்க, எல்லாமே நடக்கும். வந்து ஆழமான இதுவும் செட்டில் ஒரு ஈக்குவல், ஒரு சமமான நிலை தள்ளிடும். அதனால அது வந்து ஒரே மாதிரி இருக்கும், அன்றும் இன்றும் என்றும் இருக்கும். இப்ப நிறைய வந்து இந்த ரயில் சிநேகிதத்துல பார்ப்போம், அவ்வளவு இனிமையெல்லாம் பழகுவாங்க. போன் நம்பரோ இல்ல அட்ரஸோ எதுவுமே வாங்காம பேர் கூட தெரியாம இறங்கி போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எதிர்நிலை, நாட் அ ட்ரபிள்ட் இன்டென்சிட்டி ஆர் டிஸ்ஆர்டர்ட் இன்டென்சிட்டி. அப்ப டெப்த்துக்கு என்ன சொல்றாருன்னா காம் டெப்த் அண்ட் செட்டில் அண்ட் ஈக்குவல் டெப்த்னு அர்த்தம். நாட் அ ட்ரபிள்ட் இன்டென்சிட்டி ஆர் டிஸ்ஆர்டர் இன்டென்சிட்டி, அது தீவிரத்தனம். அது வந்து ஒரு மாதிரி பொசசிவ்னஸ்ல என்னென்னோ பிரச்சனை வருது. அப்புறம் டிஸ்ஆர்டர்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா அது ஒழுங்காக இல்லாம ஒழுங்கற்ற நிலையில இருக்கிற ஒரு தீவிரத்தனம். இது இப்ப இது ஒரு பெரிய இஷ்யூவா தான் எல்லாருமே சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்யாணம் பண்றதோ இல்ல லவ் பண்றதோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொசசிவ்னஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம அந்த லவ்ல ஒரு 2-3 விஷயம் சொல்றாங்க. அதாவது நீ எனக்கு என்னென்ன எனக்கு தேவையானது நீ செய்யற வரைக்கும் நான் வந்து மேல அன்பு செலுத்துவேன். அதாவது அடிமை நிலை தான் வச்சுருக்கேன். அது பெண்ணாக இருக்கலாம், பெண் ஆணிடம் எதிர்பார்ப்பா இருக்கலாம், ஆணிடம் பெண் எதிர்பார்க்கலாம். அதுதான் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி இது தாண்டி போறது, சாய்ஸ் ரீச்சிங் ஆஃப் லவ், அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு. ரெண்டாவது வந்து நீ என்ன செய்யறியோ செய்யலையோ, நீ என் மேல அன்பு செலுத்தினா நான் உன் மேல அன்பு செலுத்துகிறேன். இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை அன்னை சொல்றாங்க, இதெல்லாம் அன்னை சொன்னது, நம்முடைய பிற இதுன்னா. மூன்றாவது என்ன ஆனாலும் சரி, நீ செலுத்தினாலும் சரி, நீ எனக்கு இதாக எனக்குரியது செய்யறியோ செய்யலையோ, நான் வந்து அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம என்னால உனக்கு அன்பு செலுத்த முடியும். அதை வந்து நம்ம இப்ப இந்த நாய்கள் கிட்ட எல்லாம் பார்க்கலாம். நாய்கள்னா ஈவன் பூனைகள் அந்த மாதிரி பெட்ஸ் கிட்ட அதை பார்க்கலாம். அந்த மதரை சொல்றாங்க அன்கண்டிஷனல். அதனாலதான் சில குழந்தைகள் வந்து அந்த பெட்ஸோட இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்ல நிலையில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு அடிப்படை இருக்கும், சாப்பாடு போடுறது, அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறது, இல்ல வேக்சின் போடுறது எல்லாம் அதெல்லாம் இருக்கும். ஆனா மற்றபடி அதை வந்து அது எதிர்பார்க்கணும், சாப்பாடுங்கிறது அடிப்படை. மற்றபடி நம்ம என்ன செஞ்சாலும் செய்யணும். நான் இப்ப சில நேரங்கள் அந்த ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில அது எல்லா பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுச்சேரியில எனக்கு கண் கூட பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை அண்டா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க பல பேர். அங்கங்க வச்சு அங்க இருக்கிற நாய்களுக்கு வெறும் தெரு நாய்களுக்கு நான் சொன்னேன், ஒரு தரையில எல்லாம் கூட அது போடுறது இல்லை. அதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சு ஒரு பிளேட்ல வச்சு ஒவ்வொன்றுக்கும் போட்டு அவங்க எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. நம்ம வீட்டு தெருவுலையும் சரி. அதுவும் அவங்க சைவமா இருக்காங்க. இவங்களுக்கு குஜராத்தி நான் சொல்றேன், முழுக்க சைவமா இருக்காங்க. ஆனா நாய்களுக்கு போடும்போது ஏதோ ஒரு பீஃபாவது வாங்கி வேக வச்சு அந்த சாதத்துல கலந்து போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த அன்பை செலுத்துறாங்க, அவங்களும் வாங்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து அந்த மாதிரி நாய்க்கிட்ட போகும்போது ஒரு பிஸ்கட் கூட போடாம இருப்போம். ஆனா அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வாலாட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ரொம்ப அழகா பழகுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவைகள் பழகுகின்றன, அது பழகுகின்றதுங்கிற அந்த அன்பை இதே பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, நம்மளை நல்லா கவனிப்பாங்கன்னு நாய்கள் பூனைகளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அக்ரிணையை உயர்தனையா மதிக்கக்கூடிய ஊர் வந்து புதுச்சேரியா நான் பார்க்கறேன். ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்தப்ப எனக்கு அது தெரிஞ்சுது. அதை நான் நிறைய அதை மாதிரி சொல்லியிருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. என்னன்னா அவங்க வீட்டு நாய் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படி ஒரு நிலை இங்க நான் பாக்குறேன். சரியா? அப்போ அவங்க வந்து இந்த அன்பு வந்து எந்தவித நிபந்தனை இல்லாம பண்ணுவாங்க. அப்புறம் the tranquilization and mastery of these members is a first condition for the immunity of the understanding from error, ignorance and perversion. இதை வந்து நம்ம கொஞ்சம் கழிச்சு நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம ஊர்ல
புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமத்துல தரிசனம் நாள். இந்த நம்மளுடைய நேரத்துல அங்க தியானம் நடக்கும். அறை தரிசனமும் 5 மணிக்கு அரவிந்தர் வாழ்ந்த அறை தரிசனம் நடத்திருக்கு. நம்ம வந்து அதனால நாளைக்கு வகுப்பு இல்லை, சனிக்கிழமை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா தரிசன வார தொடர்ச்சிங்கிறதுனால இது பண்ணுவோம். இல்ல சனிக்கிழமை நிறைய பேர் சாவித்திரி முற்றோதல்ல இருப்பீங்களா எனக்கு சொல்லுங்க. அப்படின்னா நம்ம திங்கட்கிழமை பார்த்துக்கலாம். நீங்க தான் சொல்லணும் அதை பத்தி. நான் வந்து இப்போதைக்கு என்ன பண்றேன், இந்த பிரியாமா இதுல இருந்துதான் நம்ம திங்கட்கிழமை படிக்க வேண்டி வருது. நான் வந்து இந்த லூசியோட இதை போடுறேன் நானு அந்த படத்துக்கு முன்னாடி. அதாவது இந்த 100 அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எப்படி வருங்கிறது. கடலும் சீனிவாசனையா வகுப்பெருக்கு போயிடாதீங்க, நான் காட்சி போடுறேன். அப்புறம் பிரெஞ்சுலயும் அன்னை தான் வர்றாங்க. சரி, இப்ப வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பெண்மணிக்கு 100% இது வந்துருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது பூரா அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிரெயின் பவர் 100% ஆகும். பாருங்க என்னன்னு. சில நேரங்களில் சப்டைட்டில் வருது பாருங்க. He works at the agency and he's cute. Oh my god, he's cute. And they're like the cute and I kind of started on that. And you were never gonna guess where he took me. I'm sorry, I'm talking about myself. What's up? How's your இதுல வந்து அந்த பின்னாடி பேசின ஃப்ரெண்டு வந்து நல்லா கவனிங்க. அவங்களுடைய கதையெல்லாம் சொல்லிட்டுங்க. இந்த பொண்ணு அதை கேட்கவே இல்லை. ஏன்னா இந்த மூளை முழுசா வரும்போது இப்ப நம்ம பார்த்த டீரேஞ்ச் ஆகல, கிளாக் ஆகல, அவன் பேசுற பேச்சு அதுக்காக லைட்டா அதை போட்டேன். கண்டிப்பா இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் எதை பார்க்கறானோ அந்த ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் வந்து அந்த பிரெயினை பத்தி நான் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணுவேன். 6300 பக்கத்துக்கு மேல இருக்கும். அந்த பக்க எண்கள் சொல்லுவாங்க. அது பூரா உங்க மனசுல போயிடும். அது எப்படி எந்திரன் படத்துல அப்படி புக்கை திருப்பினா புக்கு போகுமோ அது மாதிரி பாருங்க. அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த சாமுவல் நார்மன்ங்கிறத அந்த சயின்டிஸ்ட். Yes? Professor Norman, my name's Lucy. I just read all your research on the human brain. We need to meet. இப்போ வந்து அந்த அவங்க ஆராய்ச்சி பக்கங்களை எல்லாவற்றையும் நான் படித்து விட்டேன் அப்படின்னு அந்த போட்டு சொல்லுது. I read all the papers அப்படிங்குது. உடனே எப்படி இருக்கும் பாரு. உண்மையில அதை படிச்சு எல்லாம் மனப்பாடமா இருக்கு. நம்ம சுவாமி விவேகானந்தர் இதுல சொல்லுவோம், கலைக்களஞ்சியத்தை பார்த்தோம்னா முழுசா அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி. All of my research? Well, I'm very flattered, young lady, but I find that hard to believe. I must have written no less than... So அதை எனக்கு நம்ப கடினம். அத்தனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு நம்ப கடினமா இருக்குன்னு சொல்றாங்க. 6734 பக்கங்களை படிச்சிருக்காங்க. அது எந்த பக்கத்துல எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த அயன் நினைக்கிறது ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அதுல வந்து ட்ரக்கை வந்து ஒரு கேப்சூல் மாதிரி போட்டு முழுங்க வச்சு அப்புறம் அதை வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரிதான் கடத்துவாங்க, மருந்து கடத்தல், போதை மருந்து. இதுல அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு போதை மருந்து புதுசா கண்டுபிடிச்ச போதை மருந்து போட்டு அது உள்ளுக்குள்ள வெடிச்சுதான் அந்த நிலை மாறும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒண்ணு படிச்ச ஒரு டென்ஷன்ல வந்து அது புரியுங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு டென்ஷன் மாதிரிதான் வந்து பாருங்க. அதை I can recite them to you all by heart if you wish. அப்ப நான் போன்ல இருக்கனால குரல் கேட்கல. நீங்க சப்டைட்டில் வச்சு விடுங்க. நான் என்னால அந்த முழு 6734 பக்கத்தையும் முழுமையா பார்க்காம சொல்ல முடியும். மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. Are you one of Emily's friends? It sounds like one of her silly jokes. Is she there with you? இது அவர் வந்து முதல்ல வந்து இது ஏதோ பிராங்க் மாதிரி அது இருக்குதான் இங்கிலீஷ்ல சில்லி ஜோக்ஸ். யாரோ எமிலிங்கிறவங்களோட ஃப்ரெண்டா நீங்க சும்மா ஜோக் அடிச்சுட்டு இருக்காருங்க, யாரால சொல்ல முடியும்னா அந்த பொண்ணு சொல்லுது, என்னால படிக்கிறது மட்டும் இல்ல, இந்த எலக்ட்ரிக்கல் இதை கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு டிவியில வருவாங்க, போன் எல்லாம் அடிக்கிறவங்க. அந்த அளவுக்கு பிரெயின் பவர் வந்திருக்கு பாருங்க. ஓ வருமா? Who are you? I just told you. Lucy, right? Yes. Sorry.
I read your theory on the use of the brain's capacity. It's a little rudimentary, but you're on the right use of brain capacity rudimentary ஆரம்ப கட்டம்னு அர்த்தம். track. Thank you. Professor, my cells are reproducing at a phenomenal speed. இதுதான் வந்துட்டு my cells are reproducing at a phenomenal speed. நம்ப முடியாத அளவுக்கு என்னுடைய செல்கள் இதாகுது. இதை வந்து அன்னை வந்து வேற ஒரு விதமா சொன்னாங்க. நம்ம ஒரு வயசுக்கு மேல பிரெயின் செல்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வரும். அரவிந்த நூல்கள் எல்லாம் படிச்சு அது மீண்டும் புது செல்கள் உருவாகும் சொன்னாங்க. அது இப்ப சயின்ஸும் ஒத்துட்டு இருக்கு. பாருங்க. இது கொஞ்சம் எக்ஸசிவா போயிட்டு இருக்கு. அதாவது நான் இன்னும் 24 மணி நேரத்துல இறந்துருவேன். நான் ஒரு 24 hours நான் இருப்பேன். அந்த அளவுக்கு என்னோட செல்கள் பிரெயின் செல்ஸ் மட்டும் இல்ல பாடி செல்ஸ். What I'm saying is that your theory is not a theory. I absorbed a large quantity of synthetic CPH4. The CPH4 அந்த மருந்து that will allow me to use 100% of my cerebral capacity. Right now 100% cerebral capacity நோக்கி அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு. I'm at 28%. And what you wrote is true. Once the brain reaches 20%, it opens up and expands the rest. There are no more obstacles. They fall away like dominoes. I'm colonizing my own brain. Fall like dominoes நம்ம ஒரு சீட்டு கட்டி விழுகிற மாதிரி வரும். நான் வந்து என்னுடைய பிரெயின்லயே நான் வந்து காலனைஸ் பண்றேன். அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்றேங்கிறாங்க. Well, I don't know what to say. It's true. I've been working on this theory for over 20 years, but it's only ever been hypotheses and research. வெறும் கருத்தா தான் ஹைபோதசிஸா இருக்கு, ஆராய்ச்சியா இருக்கு. என்னுடைய இதெல்லாம் ஆனா உண்மையான என்ன கண்டுபிடிக்கல. I never thought anyone would. You can control your own metabolism. Yes. இப்ப மெட்டபாலிசம் தெரியும். அனபாலிசம் அண்ட் பிளஸ் கட்டபாலிசம் இஸ் மெட்டபாலிசம் பாங்க. அதாவது ஆக்கமும், அதாவது உணவு ஜீரணிக்கிறது, புதுசா உருவாக்குறது, புது செல் வந்து அது ரெண்டு சேர்ந்தா மெட்டபாலிசம் பாங்க. உடல் உறுப்பு இயக்கம் வச்சுட்டா போதும். And I can start to control other people's bodies. மத்த உடம்ப என்னால கண்ட்ரோல் பண்ணுது. I can control magnetic and electric waves. இதுதான் வந்து பிசிக்ஸ். எலக்ட்ரிக்கல் வேவ்ஸையும் மேக்னெட்டிக் வேவ்ஸையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. Not all of them, just the most basic. எல்லாத்தையும் 20% எல்லாத்தையும் இல்லைன்னா ஓரளவுக்கு. Television. டிவில வந்து அவங்க போன்ல வர்றாங்க. போன் இப்ப அடிக்குது. இப்போ ரேடியோ லைட் எல்லாம் நிறுத்துறாங்க. I don't feel pain. இங்கதான் நம்ம படிக்கிறதுக்கும் ஒண்ணு பொருத்தம் பாருங்க. I don't feel pain. எனக்கு வலி இல்லை. இததான் நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கோம். I don't feel pain. Fear. பயம் இல்லை. இப்ப பார்த்தோம் ஃபியர் வந்து இந்த ஃபால்ஸ் இமோஷன்ஸை விட்டு வெளியே வரணும்னு படிச்சது பாருங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவல் படம் கிடையாது, சயின்டிபிக் பிக்சர். அதுல இதே வார்த்தை வருது பாருங்க. Desire. 2014 வந்துச்சு. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படம் டிசையர், ஆசை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். It's like all things that make us human are fading away. It's all things that make us human are fading away. எங்கிட்ட இருந்து அது என்னை விட்டு போகுதுங்கிறாங்க. It's like the less human I feel, all this knowledge about everything, quantum physics, applied mathematics. இதெல்லாமே அது வருது உங்களுக்கு. Quantum physics, applied the mathematics. infinite capacity of a cell's nucleus. They're all exploding inside my brain, all this knowledge. I don't know what to do with it. இதோட இப்ப நிறுத்துவோம். இதோட தொடர்ச்சியை வந்து நாளையோ மறு உறுப்பு எப்பொழுதோ அப்பொழுது பார்ப்போம். இப்பொழுதுக்கு இதை நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி.